தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமேன். ஆண்டவர்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே ஆட்சி உமக்கே. பிரிவு 11 இறை வார்த்தைகள் 27 33 முடிய. அக்காலத்தில் இயேசுவும் அவருடைய சீடர்களும் மீண்டும் எருசலேமுக்கு வந்தார்கள். இயேசு கோவிலில் நடந்து கொண்டிருந்த போது தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர், முப்பர்கள் ஆகியோர் அவரிடம் வந்து, எந்த அதிகாரத்தால் நீ இவற்றை செய்கிறீர்? இவற்றை செய்ய உமக்கு அதிகாரம் கொடுத்தவர் யார் என்று கேட்டனர். இயேசு அவர்களுக்கு மறுபடியாக, நானும் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்கள் மறுபடி கூறுங்கள். அப்போது எந்த அதிகாரத்தால் இவற்றை செய்கிறேன் என நான் உங்களுக்கு சொல்வேன். திருமுழுக்கு அளிக்கும் அதிகாரம் யோவானுக்கு விண்ணகத்திலிருந்து வந்ததா அல்லது மனிதனிலிருந்து வந்ததா? எனக்கு பதில் சொல்லுங்கள் என்றார். அவர் விண்ணகத்தில் வந்தது என்பமானால் பின் ஏன் அவரை நம்பவில்லை என கேட்பார். எனவே மனிதனிலிருந்து வந்தது என்பமா என்று தங்களிடையே பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் மக்கள் அனைவரும் யோவானை ஒரு இறைவாக்கினராக கருதியதால் அவர்களுக்கு அஞ்சினார்கள். எனவே இயேசுவிடம் எங்களுக்கு தெரியாது என்று பதிலளித்தார்கள். இயேசு அவரிடம், எந்த அதிகாரத்தால் இவற்றை செய்கிறேன் என நானும் உங்களுக்கு கூறமாட்டேன் என்றார். இது வாழ்வதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னையின் பக்தர்களே, ஆண்டவர் இயேசுவிலே அருமையான இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு நாம் நிலை வாழ்வை பற்றி கொள்ள நம்மை அன்போடு அழைக்கின்றார். அன்னை மரியாள் எப்பொழுதுமே இந்த உலகத்தை கடந்த ஒரு வாழ்வு உண்டு என்பதை மக்கள் அனைவருக்குமே ஒரு வெளிப்படுத்தக்கூடியவளாக, இறை வாஞ்சையோடு ஆண்டவருடைய அன்பு தாயாக, திருச்சபையுடைய தாயாக, நம் அனைவருக்குமே சொந்த தாயாக அன்னை மரியாள் வாழ்ந்திருக்கின்றார். ஆக இந்த சனிக்கிழமையிலே ஆண்டவர் அருமையாக நமக்கு இன்றைய முதல் வாசகம் யூதா புத்தகத்தில் எடுக்கப்பட்டு இருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருத்துதல் முன்னுரைத்த வார்த்தைகளை நினைவில் கொள்ளுங்கள். தூய்மை மிகு விசுவாசத்தை அடிப்படையாக கொண்டு உங்கள் வாழ்வை கட்டி எழுப்புங்கள். தூய ஆவியினுடைய துணையோடு வேண்டுதல் செய்யுங்கள். கடவுளுடைய அன்பிலே நிலைத்திருங்கள் என்று சொல்லப்படுகின்றது. நற்செய்தியிலே நாம் பார்க்கிற பொழுது இயேசுவிடத்திலே பல கேள்விகளை கேட்கின்றார்கள். இயேசுவிடத்திலே எந்த அதிகாரத்தால் நீர் இவற்றை அனைத்தையும் செய்கின்றீர்? இயேசு, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, எழுந்து நட என்று நோயாளிகளை பார்த்து சொல்லுகின்றார். யோவான் 11 அதிகாரத்தில் பார்க்கிறோம். கல்லறையிலிருந்து வெளியே வா, நான் உனக்கு சொல்லுகிறேன், ஆசரே வெளியே வா என்று சொல்லுகிறார். அந்த யாயுடைய மகனை பார்த்து, தரித்தாகும் சிறுமியே எழுந்தர் என்று சொல்லுகின்றார். அவ்வளோ ஒரு அதிகாரத்தோடு பேசுகின்றார், வல்லமையோடு பேசுகின்றார். அத்தகைய ஒரு துணிச்சல் இயேசுவிடத்திலே நாம் பார்க்கின்றோம். இவர் யார்? கடவுளுடைய மகனா? இவர் யார்? பாவங்களை மன்னிக்கின்றார். இவருக்கு யார் இந்த அதிகாரத்தை கொடுத்த? கடவுள் ஒருவர் தான் பாவங்களை மன்னிக்க முடியும். தான் பரிசேயருடைய சதுசேயருடைய மனநிலை. ஆனால் இயேசு முற்றிலுமாக தன்னுடைய வாழ்நாளிலே துணிச்சலோடு இருக்கின்றார், தைரியத்தோடு இருக்கிறார், பலத்தோடு பேசுகின்றார், ஆவியினுடைய வல்லமையோடு பேசுகின்றார். தூய ஆவியினுடைய துணையோடு வாழுங்கள் என்று முதல் வாசகத்தை கேட்டது போல பரிசுத்த ஆவியால் இயேசு நிரப்பப்பட்டவராக எப்பொழுதுமே அதிகாரத்தோடு அவர் பேசக்கூடியவராக இருக்கின்றார். காரணம், விண்ணவர் மன்னவர் கீழுள்ளவோர் மேலுள்ளவோர் அனைவருமே இயேசுவை ஆண்டவர் என வாயார அறிக்க வேண்டும். பவுலுடைய கூற்றுக்கிழங்க, அவருடைய வார்த்தைக்கிழங்க, இயேசு வல்லமை நிறைந்தவர். விண்ணகத்திலும் சரி மன்னகத்திலும் சரி இயேசுக்கு முழு அதிகாரம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. நம் ஒவ்வொருடைய வாழ்வும் அவர் கையில் உள்ளது. இதைத்தான் இயேசுடைய இந்த ஒரு துணிச்சலை நாம் பார்க்கின்றோம். பணி வாழ்விலே இவ்வளவு கடவுளுடைய ஆட்கொள்ளுதல் சாதாரணமாக பேச முடியாது. எந்த ஒரு மனிதனாலும் இத்தகைய ஒரு துணிச்சலோடு, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இயேசு அடிக்கடி சொல்லுவார். நானோ உங்களுக்கு சொல்லுகிறேன், இவ்வாறு பழைய ஏற்பாட்டில் இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் இப்படி நடங்கள் என்று சொல்லுவார். தான் இயேசுடைய அந்த ஒரு வலிமை தான் இன்றைய புனிதராக இன்றைக்கு நாம் கொண்டாடக்கூடிய ஜோனா பார்க்கை இன்றைக்கு நாம் நினைவு கூறுகின்றோம். இந்த நாள் அந்த ஜோனா பார்க்குடைய அந்த துணிச்சல், பிரான்ஸ் அந்த தேசத்திலே 1412ஆம் ஆண்டு பிறந்தவளாக 1431ஆம் ஆண்டு இறந்து விடுகின்றார், சுட்டுக் கொல்லப்படுகின்றார். எனக்குள்ளே வாழ்ந்தது 19 ஆண்டுகள். இந்த ஜோனா பார்க் வாழ்ந்தது 19 ஆண்டுகள்.
ஆனால் அந்த அரசவை சாடுகின்றான், அந்த அரசரை சாடுகின்றான். அந்த ஒரு இராணுவ ஒரு பொறுப்பை ஏற்று அந்த ஆர்லியன்ஸ் நகரை காப்பாற்றுகின்றான். மீண்டுமாக முயற்சி எடுக்கின்றால் பல எதிர்ப்புகள், திருச்சபை அதிகாரிகள், இன்னும் பல்வேறு விதமான எதிர்ப்புகள், அரசவையிலே பல எதிர்ப்புகள். வாலிப வயது, சிறு வயது, துணிச்சலோடு போராடுகின்றார். இன்னைக்கு சிந்திப்போம், இன்னைக்கு எத்தனை பிள்ளைகள் இந்த வாலிப வயதிலே இவ்வளவு ஒரு வலிமையோடும் இவ்வளவு ஒரு ஆற்றலோடும் செயல்படுகிறார்கள். இன்னைக்கு பயந்து நடுங்கி அஞ்சி இன்றைக்கு வாழ்விலே எதை செய்வது, எதை நாடுவது என்ற பல குழப்பங்கள் இன்றைக்கு பிள்ளைகள் மத்தியிலே பார்க்கிறோம். வாலிப பிள்ளைகள் மத்தியிலே மயக்க நிலை, மாய நிலை, ஏதாவது ஒரு பொருளுக்கு இன்னைக்கு மயங்கி கிடக்கூடிய நிலையை இன்னைக்கு பார்த்து கொண்டு இருக்கிறோம். சமூகத்திலே இன்றைக்கு தவறு செய்யக்கூடிய பிள்ளைகள் ஏறக்குறைய அந்த 15 வயதிலிருந்து அந்த 30 வயதுக்குள்ள அநேக பிள்ளைகள் இன்றைக்கு சிறையிலே அநேக பேர் இருக்கின்றார்கள். சிறை கைதிகளாக இன்றைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். காரணம் என்ன? தவறான பழக்க வழக்கங்கள். இன்றைக்கு பார்க்கிறோம், ஜோனா பார்க்கை பார்க்கிறோம். 15ஆம் நூற்றாண்டிலே அந்த பிரான்ஸ் தேசத்திலே விடுதலைக்காக போராடியவர் 19 வயதிலே 18 வயதிலே சுட்டுக் கொல்லப்படுகின்றார். துணிச்சலோடு தன் வாழ்வை அர்ப்பணிக்கின்றார். தூயாவுடைய வல்லமையோடு செயல்படுகின்றார் ஜோனா பார்க். தான் இயேசுவையும் பார்க்கிறோம். 33 ஆண்டுகளாக இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்தார். அவருடைய துணிச்சல், மறைமறிஞர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்களை சாடுகின்றார். சிலர் தெரியாமல் கேள்வி கேட்பார்கள், அவர்கள் பதில் சொல்லலாம். சிலர் தெரிந்தே கேட்பார்கள், அவர்கள் எல்லாம் தெரியும், இருந்தாலும் நம்மகிட்ட கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. சிலர் வேணுமே நம்மளை மடக்கணும், சில பேர் நம்மளை வேணுமே நம்மளுடைய வாழ்வில் ஒரு குழப்பணும், என்ன சொல்லுவாங்க பார்ப்போம் அப்படின்னு கூட சில பேர் நம்மகிட்ட வருவாங்க. வாழ்வில் பல மனிதர்கள் பலவிதமாக செயல்படக்கூடியவர்கள், பலவிதமான கேள்விகளை நம்மிடத்தில் கேட்கக்கூடியவர்கள். இன்றைய அன்றாட வாழ்க்கையில் இன்றைக்கு குடும்பத்தில் இன்றைக்கி கேள்வி எழுப்பக்கூடியவர்கள் அநேக பேர். இன்றைக்கி நாம் எப்படி ஒரு பதிலை இன்றைக்கி வெளிப்படுத்துகிறோம்? அதான் இயேசுடைய அந்த ஒரு ஞானமிக்க ஒரு பதிலை பார்க்கிறோம். இயேசுடத்தில் ஒரு வல்லமையான ஒரு பதிலை பார்க்கின்றோம். அந்த அளவுக்கு மறைமறிஞர்களை இயேசு சாடுகின்றார். அவர்கள் அமைதியாக சென்று எங்களுக்கு தெரியாது என்று போய்விட்டார்கள். சில வேளைகளில் இன்றைக்கு மறைமறிஞர்கள் போல நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். சில வேளைகளில் பரிசேயர்கள் போல வாழ்கிறோம். கண்டு எங்களுக்கு தெரியாது, கண்டும் காணாமல் கேட்காமல் செல்லக்கூடிய பிள்ளைகள். விஷயம் தெரியும், இருந்தாலும் எங்களுக்கு தெரியாது. அந்த இயேசுவை பார்க்கிறோம். துணிச்சலோடு கேள்விகளை கேட்கின்றார், துணிச்சலோடு செயல்படுகின்றார். அத்தகைய வல்லமையை ஜோனா பார்க் 15ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த அந்த புனிதை இந்த நாளிலே ஆண்டவரை போற்றுவோம். நம்முடைய பிள்ளைகளும் வலிமையோடும் மன ஆற்றலோடும் துணிச்சலோடும் வாழ, வல்லமையோடு வாழ ஆண்டவரிடத்திலே அவருடைய ஆசிரியை வேண்டி ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இயேசுவே, அருமையான இந்த நாளுக்காக நன்றி கூறுவப்பா. நாங்கள் இன்னும் உடைய பிள்ளைகளாக அஞ்சாதே நான் உங்களை மீட்டுக்கொண்டே நினைச்சினேன் அப்பா. இயேசுவே, நீரே எங்களுக்கு வாழ்வாக, ஒளியாக, உயிராக இந்த சனிக்கிழமை தேவமாதா வழியாக, பரிந்துரை வழியாக எங்களுக்கு அநேக அற்புதங்களை, அதிசயங்களை நாளில் என்னை கொடுக்கும்படியாக இன்றைக்கி எத்தனையோ பிள்ளைகள் சிறு வயதிலேயே, அந்த வாலிப வயதிலேயே இன்றைக்கு முடக்கப்பட்டிருக்கிற அநேக பிள்ளைகள் தீய பழக்க வழக்கத்தால், தீய சிந்தனையால், பல்வேறு விதமான கட்டுகளால் இன்றைக்கு அநேக பிள்ளைகள் முடக்கப்பட்டு வாழ்வை இழந்திருக்கிற பிள்ளைகள் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த ஜோனா பார்க்கை போன்று அந்த வாலிப வயதிலே துணிச்சலோடு செயல்பட, வலிமையோடு செயல்பட, இறை ஞானத்தோடு செயல்பட, தூயாவிட வல்லமையோடு செயல்படக்கூடிய பிள்ளைகளை இந்த காலங்களில் உருவாக்கும்படியாக அவருடைய வாழ்க்கையில் வாழ்க்கையை விட்டுவிட்டு நீரே எங்களுக்கு வாழ்வு, நீரே எங்களுக்கு மீட்பர் என்று துணிச்சலோடு தன் வாழ்வை அர்ப்பணித்த இந்த ஜோனா பார்க்கை போல இன்னைக்கு அநேக வாலிப பிள்ளைகள் தங்களுடைய எதிர்கால வாழ்விலே சிறந்து விளங்க உடைய கிருபையின் மேலான கொடைகளையும் இந்த நாளை கொடுக்கும்படியாக நீரே எங்களுக்கு வலிமையும் ஆற்றலும் கொலைகளாக அல்ல, மாறாக எப்பொழுதும் நாங்கள் புதிய ஆற்றலை பெற்றவர்களாக, புதிய வலிமை பெற்றவர்களாக நாங்கள் எப்பொழுதும் செயல்பட, அன்றாட வாழ்வுடைய கடமைகள், பொறுப்புகள் அனைத்தையும் திறம்பட செய்ய தேவையான வல்லமையை எங்களுக்கு இந்த நாளிலே பரிசுத்த ஆவியுடைய ஏவுதலை ஒவ்வொருவருக்கும் அன்னை மரியாளுக்கு வெளிப்படுத்தியது போல உன்னத கடவுளின் வல்லமை உண்மையில் நிறுவனம், அஞ்சாதே, பயப்படாதே என்று சொன்னது போல பரிசுத்த ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவரின் நாளில் நிரப்பும்படி கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகிறோம். ஆமென்.